நாம் நல்ல மனம் கொண்டு ஒருவருடைய தீய உணர்வை நுகர்ந்தான் நமக்குள் இருக்கும் போது அடிக்கடி அந்த உணர்வை நாம் ஒருவன் தீய செயலை செய்கின்றான், அது நமக்குள் பதிவாகிவிட்டால் அவன் தீய செயல்களை செய்கின்றான் என்று எண்ணும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து அவன் எந்த தீய செயலை செய்தானோ அதுவே நாம் செயலாக்கும் தன்மை வந்து விடுகின்றது. ஆகவே இதையெல்லாம் சாதாரணமாக குழந்தை பருவத்தில் சில குழந்தைகள் மிகவும் சுட்டித்தனமாக செய்வார்கள். ஒருவனை இனம் புரியாது அவன் தப்பு செய்தான், இப்படி செய்தான், அப்படி செய்தான் என்று சும்மா போய் சொல்லிக் கொண்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில் இவ்வாறு பெரும் குறைகளை அவன் சொல்லிக் கொண்டிருப்பனும் அவன் வளர்ச்சியில் இந்த பொய் என்ற நிலைகள் உணர்ந்த பின் அவன் வளர்ச்சியில் பார்க்கப்படும்போது இன்னொருத்தன் பொய் சொன்னான் என்றால் உடனே இவன் அறிந்து கொள்ள இப்படி பொய் பேசுறான், அவனுக்கு அந்த ஞானமே வந்து இளமை பருவத்தில் இவன் பொய் பேசி உணர்வின் தன்மை வரும்போது அவன் வளர்ச்சியின் தன்மை வரும்போது மற்றவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டத்தெல்லாம் அறிந்து கொள்வான். பாருங்க, சுற்றித்தனமா இருக்கக்கூடிய குழந்தை அவனுடைய வளர்ச்சியில் பார்த்தோம்னா பெரிய தத்துவ ஞானி ஆகிடுவான். ஏன்னா அந்த உணர்வுகள் பதிந்த பின் இவன் இந்த அறிவின் தன்மை கொண்டு அறியும் பருவம் வருகின்றது. சில நேரங்களில் சில குழந்தைகள் பார்த்தா சிறு குழந்தைகள் மௌனமாக இருப்பான், நல்லவனாக இருப்பான். நாம் நல்லவன் என்று போற்றோம். அவன் எல்லாவற்றையும் கெடுதலின் உணர்வுகளையே அவர் எப்ப தப்பு செய்யறாங்க, எவர் தப்பு செய்யறாங்கன்ட்டு அவன் மௌனமாகவே இருப்பான். இதையெல்லாம் வளர்த்து கொண்ட பின் அவன் பிறருக்கும் தெரியாதபடி அவன் வளர்ச்சியில பெரும் குற்றவாளி ஆவான். பார்க்கலாம், சின்ன பிள்ளையில நல்லா இருந்தா பின்னாடி பார்த்தா போயிடுறான். ஆனா சின்ன பிள்ளையில சுற்றித்தனம் பண்ண பார்த்தோம்னா அறிவாளியா இருக்கிறான். ஏனென்றால் இவன் உடலில் உள்ள நிலைகள் இவன் பிறரை குறை செய்வதும் தவறான நிலைகள் வழிநடப்பதும் அந்த பருவத்தில் ஊன்றி விடுகின்றது. அதன் வளர்ச்சியில் இவன் அறியும் பருவம் வரும்போது மற்றவர்களை அறிந்து இவனுக்குள் திருந்தும் நிலையும் எல்லாவற்றையும் வென்றிடும் நிலை வருகின்றது. நம் சில குடும்பங்களில் இதை போல பார்க்கலாம். ஆக இதை போன்று நாம் இளமை பருவம்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை பெறுவது. அதை பார்க்கும்போது நாரதன் கலகப்பெரியன் கலகமோ நன்மையின் முடியும். துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை சூரியன் காந்தப்புலன் அறிவு கவர்ந்தான். ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது, வருகின்றது. நாம் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி 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 நமக்குள் எடுத்து வளர்த்து கொண்டால் நமக்குள் எத்தனை வகையான தீமைகள் எடுத்திருக்கின்றோமோ அவையெல்லாம் சுட்டி காட்டி இது தீமை விளைவது அவங்கிற வகையில் அறிந்து தீமையை அகற்றும் வல்லமை அங்கு இணைகின்றது. நான் நாரதன் கலகப்பிரியன் என்று கூறுவது என்றால் ரிஷியின் மகன் நாரதன். பல கோடி தீமைகள் அந்த உடலில் இருப்பினும் துருவ மகரிஷி உணர்ந்து உணர்வினை ஒளியாக மாற்றியவர். அதன் அறிவின் தன்மை நமக்குள் வரும்போது நமக்குள் எது தீமை நன்மை என்று உணர்ந்து தீமைகளை நீக்கும் அறிவின் தன்மை நமக்குள் விளைகின்றது. ஆகவே இதனை நாம் இந்த மனித வாழ்க்கையில் இந்த சந்தர்ப்பத்தை நாம் தழுவ விட்டால் மனிதன் வாழ்க்கையில் செல்வமும் நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும், தன்னை போற்ற வேண்டும் என்று போற்றி தெரிவிக்கும் நிலைகள் மனம் சென்றால் நம்மை போற்றுவான், நம்மிடம் எதிர்பார்ப்பான் பொருளுக்கு. அந்த நம்மை போற்றி தெரிவிக்கும் போது ஒரு 5 ரூபாய் நம்ம கேட்ட உடனே கொடுத்து ஒரு தடவை கொடுத்தோம், ஆக மாறாசு நல்லா இருக்கும், உடனே மெச்சிக்கொள்வோம். அடுத்த சமயம் நம்ம கிட்ட காசு இல்லாத போது ஒருத்தன் வந்து காசு கேட்பான், இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே உடனே முகத்தை சொல்லிட்டான். அன்னைக்கு அவன் இல்லாத ஒரு பொய்யை சொல்வான். அவர் நம்ம காரியத்துக்காக வேண்டி காசு கொடுத்தாரு, எனக்கு ஒரு அவசரத்துக்கு காசு கேட்டது கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அதை கற்பனை கட்டி இவரை ஏமாற்றுவர் என்று கொடுக்கவில்லை என்றால் இவரை பற்றி எவ்வளவு குறை கூறணுமோ எல்லாத்தையும் செலுத்தணும். அப்ப அவர் மாதிரி சொல்லுகிறார் என்று கேட்டால் நம்மை அறியாமலேயே நம் உடலுக்குள் இப்படி சொல்லுகிறான் என்ற நிலையை நமக்குள் நுகர்ந்து வெறுப்பின் உணர்வுகள் நமக்குள் வளரத் தொடங்கி விடுகின்றது. இப்படித்தான் நமது சந்தர்ப்பம். வெறுப்பான உணர்வுகள் எடுக்கும்போது யாருக்கு நன்மை செய்து என்ன பலன் என்று நன்மை செய்யும் நிலையை இழந்துவிட்டு பகைமை உணர்வை வளர்க்கும் தன்மை வந்து விடுகின்றது. நம் உடலுக்குள் உண்மையின் உணர்வை உணர்த்தும் அந்த நல்ல குணங்களும்
இதைப்போல நமக்குள் பகைமை உணரும்போது ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து தன் உணர்வின் தன்மையை செயலற்றதாக அது ஆக்கிவிடுகின்றது. ஆக நாம் சிந்திக்கும் சக்தியும் இழந்து விடுகின்றது. இது சந்தர்ப்பத்தால் நுகர்வு. ஆக நாம் சந்தர்ப்பத்தை எப்படி ஏற்படுத்தி இந்த காலை துருவ தியானத்தில் கட்டாயமே பெற வேண்டும் என்று முதல் அந்த கட்டாயப்படுத்தி விட்டால் பின் இந்த உணர்வின் அணுக்களாயிட்ட நீங்க சும்மா இருந்தா கூட தட்டி எழுப்பி நீ உட்காரு என்று அந்த உணர்வு போட்டு. ஆக நீங்க வெறுப்பென்ற நிலைகள நீங்க தூங்க சென்றாலும் நீங்க ஏன் தூங்குற அப்படின்னு தட்டி எழும். இதே போலதான் இந்த உணர்வின் தன்மை எடுத்தால் அந்த காலப்பருவம் வரும்போது இந்த உணர்வின் தன்மை கூட்டும். இது எல்லாம் எதனை அணுவின் தன்மை வருதோ அந்த உணர்ச்சியின் தன்மை நமக்குள் உருவாக்கி விட்டால் அது முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும். தியானத்தில் உட்கார முடியல, அது முடியல, இது முடியலன்னு எண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா இதைத்தான் வளரும். எப்படியும் பெற வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி உட்கார்ந்து பாருங்க. அந்த உணர்வுகள் நமக்குள் வலுப்பெறும் போது கொஞ்ச நாள் ஆயிட்டு அவங்களுக்கு சும்மா இருக்காது, அந்த நேரத்தில் எடுக்க சொல்லும். அந்த உணர்வின் தன்மை பேசும்போது நாம் பிறருடைய தீமைகளை அகற்றும் வல்லமையும் பெறுகின்றோம். தீமைகள் நமக்குள் வராதபடி தடுக்கவும் முடியும். ஏன்னா அந்த மனிதனுக்கு பின் இனி பிறவில்லை என்ற நிலையில் முழுமை அடைதல் வேண்டும். ஆக இந்த முழுமை அடையும் பருவம் பெற்ற இந்த மனித உடலை, இந்த உடலிருந்து பெறக்கூடிய தகுதியை நாம் நமது குரு காட்டிய அறுவழி கட்டாயம் நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும். இந்த உணவை மட்டும் நீங்க கூட்டி வளர்த்து கொண்டு வந்தால் போறோம். அகண்ட அண்டத்தையும் இந்த பிண்டத்துக்குள்ளும் இந்த உலகில் நடக்கும் தீமைகளை இந்த அகற்றிவிட்டு அறியும் தன்மை வரும், அகற்றும் சக்தியும் வரும். பின் இந்த உணர்வின் தன்மை வளர்த்து இந்த உயிர் நாம் எதை நுகர்கின்றோமோ அந்த உணர்வை வளர்த்து அதன் உணர்ச்சியின் தன்மை கொண்டுதான் இந்த உடலை இயக்குகின்றது. சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த தீமையின் உணர்வுகள் நமக்குள் நுகரப்படும் போது தீமையின் நிலைகளை அந்த அணுக்கள் வளர்ந்து விட்டால் அந்த உணர்ச்சியை தூண்டி அது நுகர்ந்து அது இனத்தை பெருக்குகின்றது. நாம் சந்தர்ப்பத்தால் தீமைகளை வென்ற அருள் உணர்வின் தன்மையை நமக்குள் உருவாக்கிவிட்டால் இது நாம் கட்டாயப்படுத்தி உணர்வின் வலுத்து விட்டால் அதன் தன்மை கொண்டு வந்து விடுகின்றது. இன்று மனிதன் ஒரு மற்ற உயிரினங்களின் உணர்வுகளின் செல்களை எடுத்து மற்றதோடு இணைத்து இவன் கட்டாயப்படுத்தி தான் துணித்துகின்றான். அதன்படி அந்த உயிரினுடன் இணைத்து கொண்ட பின் அந்த ரூபமே மாறுகின்றது. ஆட்டை மாட்டாக்கின்றான், மாடை ஆடாக்கின்றான், எத்தனை வகையில் செயல்படுத்துகின்றான். இவன் கட்டாயப்படுத்தியை துணிக்குகின்றான். ஆகவே இன்று பள்ளியில் நாம் செல்லப்படும் போது டாக்டருக்கு எத்தனையோ வகையான நிலைகளை உருப்பெறுகின்றனர். இவர்கள் கட்டாயப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகளை எவர் உந்தி எடுக்கின்றனரோ அதை பெற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள உயர்ந்த டாக்டர் ஆகின்றார்கள். ஆக படித்த உடனே என்னடா சங்கடமா இருக்குது என்ற உணர்வை எடுத்துக்கொண்டவர் நிச்சயம் அந்த சங்கட டாக்டர் தான் வருவார். யாராவது நோயாளி வந்தா ரெண்டு நோயாளி வந்தா மூணாவது நோய் வரும்போது இவர் அறியாமலே சோம்பேத்தனவர். அப்ப அந்த உணர்வு கலந்து அவர் பார்க்கும் வைத்தியம் எல்லாம் சீராகாது. இதை போன்று நாம் கட்டாயப்படுத்தி அந்த அறுவழியின் உணர்வை நமக்குள் துணித்தல் வேண்டும். ஒரு இன்ஜினியர் என்ற நிலை வரும்போது அதேதான். ஆராய்ச்சி என்ற தத்துவத்தில் வரப்படும் போது அது பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எப்படியும் அறிந்து ஆக வேண்டும் வல்லமை பெறுபவர்கள் அதன் வழி ஆராய்ச்சி நிலையங்களில் உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு வருகின்றனர். இப்படி வலுப்பெற்ற உணர்வுகள் ஆராய்ச்சி வலுப்பெற்ற பின் அந்த இந்து விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்றது. அதன் வழிகொண்டு விஞ்ஞான அறிவு கொண்டே அகண்ட அண்டத்தையும் அளந்தறியும் நிலைகள் வருகின்றார். அதன் தொடர் வரிசையில் அது பின்பற்றி செல்வோர் அனைவரும் பின்பற்றி வந்த என்று ஒரு விஞ்ஞானி ஒன்றை கண்டுபிடிக்கிறான் என்றால் அடுத்து வரும் அவனுடைய மாணவன் அதை பெற வேண்டும் என்ற உணர்வு வலுவெடுத்து அதை செல்லப்படும் போது தான் கற்றுணர்ந்த விஞ்ஞானின் அந்த குருவை காட்டிலும் இவன் அதிகமாக வளர்த்திடும் நிலை கொண்டு அகண்ட அண்டத்தையும் இன்று அறிந்து வருகின்றனர். இதே போலதான் நமது குரு காட்டிய அறுவழியில் இந்த உணர்வின் தன்மை நாம் பெற்றால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறும்போது அகண்ட அண்டத்தின் நன்மை தீமைகளை இந்த பிற மண்டலங்களின் உணர்வும் தன்மையும் வருகின்றது. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஒளியாக மாற்றும் போது மிகவும் உயர்ந்த நிலை கொண்ட நிலைகளாக மாறுகின்றது. நாம் இந்த உயிர் என்றும் அழிவதில்லை, உணர்வுகள் மாறிக்கொண்டே உள்ளது. ஆகவே நாம் இன்று மனிதனாக இருக்கின்றோம். விஷ உணர்வுகள் அதிகமாக்கிவிட்டால் விஷ பாம்பாக உடலை மாற்றி விடுகின்றது. கோபத்தின் உணர்வுண்டு அந்த விஷத்தின் தன்மை நமக்குள் பெருக்கினால் இந்த மனித உடலை விட்டு புலியின் உருவமாக மாற்றி விடுகின்றது. ஆகவேதான் இந்த லோகத்தை போர்முறை காட்டி இந்த லோகத்தை ராவணன் மாற்றி அமைத்தான் என்று.
கொடூர நிலைகள் கொண்டு தான் கொலை செய்து தான் வாழ வேண்டும் என்ற உணர்வை கூட்டுகின்றான். அப்ப அந்த உணர்வுகள் தான் நுகரும் உணர்வெல்லாம் உடலுக்குள் இந்த லோகமாக மாறுகின்றது. அவனுக்குள் புலி ஒன்றை இரக்கமற்று கொண்டு அது ரசித்து தன் உணவாக கொள்கின்றது. இதே போல மற்றவரை கொண்டு அதனுடைய நிலையில் ரசிப்பின் தன்மை கொள்கின்றான் ராவணன். ஆகவே அந்த ரசிப்பின் தன்மை வரப்படும் இங்கே மகிழ்ச்சி பெறும் இவை அனைத்தும் இழக்க செய்கின்றது. இவனுக்கு உகந்த இந்த லோகமாக மாற்றுகின்றான். ஆனால் அதே சமயத்தில் கொடூர உணர்வு கொண்டு இரக்கமற்று தன்னுடைய இச்சைதான் பூர்த்தி செய்யும் நிலைகளுக்கு வருகின்றான். ஆக இந்த உணர்வுகள் அவன் இச்சைக்கு இங்கே வரப்படும் போது அவன் உயிரான விஷ்ணுவை தவமிருந்து இது பெற்றான் எண்ணுகின்றான். இவன் எதன் நிலைகள் எண்ணுகின்றானோ இவன் தவம் அந்த உயிர் அதனை உருவாக்குகின்றது. ஆக இந்த லோகத்தில் இந்த விஷத்தன்மையை மாற்றும் போது மகிழ்ச்சி என்ற இன்ன உணர்வை மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் சிவனிடம் வரம் முழுமையாக பெற்று கொண்டான் என்று இந்த அரக்க உணர்வுகளும் அரக்க செயல்களும் இந்த உணர்வுகள் அணுவாக மாறி இந்த உடலுக்குள் முழுமையான பின் இவன் உடல்ல உள்ள ஆசைகள் அனைத்தும் ஆக அன்பென்ற நிலைகளை அனைத்தும் அழித்து விட்டு இந்த உணர்வின் தன்மை முழுமையான பின் இந்த உடலை விட்டு வந்த பின் புலி என்ற உணர்வுகள் அதற்கு எப்படி உயிரும் விஷ்ணுதான். ஆக அது உயிரும் ஈசன் தான். அது நுகர்ந்த உணர்வுகள் இந்த கொடூர உணரும் போது அந்த இந்து லோகத்தில் ஒருவரை கொடுமைப்படுத்தி உணவாக உட்கொள்ளும் நிலைதான் அதற்கு மகிழ்ச்சி. அந்த உணர்வின் தன்மை உடலே சிவமாகின்றது. இப்ப நாம் மனிதனாக இருக்கும் உயிரும் சிவமாகின்றது, ஈசனாகின்றது, உடல் சிவமாகின்றது. நாம் எண்ணும் உணர்வுகள் நமக்குள் நல்ல குணங்கள் கொண்டும் போது வேதனையான உணர்வு வரும்போது நமக்கு போர்முறை என்ற அரக்க உணர்வு வளர்கின்றது. அதை அரக்க உணர்வில் நாம் தவிர்த்து அருளி என்ற உணர்வை கூற்றினால் நாம் இந்த லோகத்திற்குள் இதை உருவாக்கி இன்று ஏகாந்த நிலையில் இந்த சொர்க்கலோகத்தை உருவாக்கலாம். இதை நாம் செயலில் நீங்கள் செயலாக்கலாம். ஆக மனிதனால் இது சாத்தியமானது. சிறிது காலம் அந்த உணர்வின் தன்னை நாம் பெற்றால் இந்த உணர்வும் சொர்க்க பூமியாக மாற்றலாம். நம் உயிரை சொர்க்க வாசலாக அமைக்கலாம். ஆக இந்த உயிருடன் ஒன்று இதன் உயிரின் வழிகொண்டுதான் நாம் சொர்க்கலோகம் என்ற நிலை என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலையை அடையலாம். ஆகவே ஞானிகள் காட்டிய நிலைகளில் எண்ணங்களின் உணர்ச்சியின் தன்னை எவ்வாறு இயக்குகின்றான் ராமயானத்தின் காவியத்தின் முழு தொகுப்பு. ஆகவே அதை சிலர் அவர்களுக்கு உகந்த மாதிரி மாற்றி அமைத்து விட்டனர். அதிலிருந்து இன்று நாம் மீள முடியாத நிலைகள் இருக்கிறோம். 1000 வருஷம் தசரத சக்கரவர்த்தி வாழ்ந்தான். 1000 வருடம் குழந்தை இல்லை என்று யாகத்தை நடத்தினான். அதன் வழி கருவுற்றது என்று. ஆக இவனுடைய நிலைகள் இந்த மந்திர ஒளிகளால் உருவாக்கப்பட்ட நிலைகள் தான் பிரம்ம ரிஷி என்றும், மனிதனான வசிஷ்டர் ஒரு பொருளின் தன்மையை தனக்குள் அது கவர்ந்து இந்த உணர்வின் சொல்லாக இயக்கி அது உணர்வின் தன்மை உருவாக்குகின்றான். ஆக வசிஷ்டர் என்றால் ஒரு மனிதனை தனக்குள் இணைய செய்து அதற்கு உகந்த உணர்வை போட்டு அந்த உணர்வின் தன்மையை அந்த வசியாகி அந்த மனித உடலுக்குள் இன்னொன்றை உருவாக்கி சொல்லும் சொல்லை அங்க உருவாக்கி அது பிரம்ம ரிஷி ஆகின்றான். ஆக அந்த உணர்வின் தன்மை வரப்படும் போதுதான் அவன்தான் உருவாக்குறான் என்று. இன்று மந்திரங்களும் ஜோசியங்களும் ஜாதகங்களும் சொல்லும் போது நாம் கேட்டால் அதை நாம் கேட்டுணர்ந்த பின் அவர் சொன்னபடி நாம் நுகர்கின்றோம். ஆக அதுக்குள் அவர் இந்த கெட்ட காலம் வருகின்றது என்று சொன்ன உடனே நாம் உருவாக்கி விடுகின்றது பிரம்மமாகின்றது. அவர் பிரம்ம ரிஷி ஆகிவிடுகின்றார். நல்ல கவனித்து நீங்கள் கேட்டுப்பார். ஆக அவர் சொல்வதை நமக்குள் நுகர்ந்தால் அவர் பிரம்ம ரிஷி ஆகின்றார், உருவாக்கும் தன்மைகள். அதே சமயத்தில் விஸ்வாமித்திரனும் அவன் ராஜ ரிஷி ஆகின்றான். எதனையும் அடக்கும் வலிமை பெறுகின்றான். பிரம்ம ரிஷி என்ற நிலையில் உருவாக்க முடியாது. அச்சுரித்து மற்றவர்களை தட்டி பறிக்கும் நிலை வருகின்றது என்பதை இப்படி பிரித்து காட்டுகின்றான். எண்ணத்தில் உணர்ச்சியில் நுகர்ந்த பின் இந்த உடலின் அமைப்புகள் எப்படி, உணர்வும் வாழ்க்கை செயல்கள் எப்படி என்று ராமாயணத்தில் இதையெல்லாம் தெளிவாக எடுத்து கூறுகின்றனர். ஆனால் நாம் ராமாயணத்தை பார்க்கப்படும்போது இங்கெங்கோ செல்கின்றார்கள். நாம் தீமையின் எண்ணங்களை முறித்து விட வேண்டும் என்று அதை உருவமைப்பு காட்டி ராமன் காண்டிபத்தை ஒழித்து விட்டான் என்று. காண்டிபயம் இருந்தால்தானே நாணல் ஏற்றி ஒருவரை குறிவைத்து தாக்க முடியும். ஆக தீமை என்ற எண்ணங்களை நீக்கிவிட்டால் ஒருவரை தாக்கும் உணர்வுகள் இழந்து விடுகின்றன. ஆக தாக்கும் எண்ணங்கள் இல்லை என்றால் அரவணைக்கும் தன்மை வரும். மகிழ்ச்சி என்ற உணர்வு தன்னுடன் ஒன்று சேர்த்து வாழும் நிலைகள் தான் கல்யாண ராமா என்றும் உணர்வின் எண்ணங்கள் இயக்கமும் உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றன. ஏனென்றால்
இதையெல்லாம் நாம் அறிந்து நமது வாழ்க்கையில் நான் எதை வலுவு பெற வேண்டும் என்று சற்று சிந்தித்து நீங்கள் இந்த காலை துருவ தியானத்தை மறந்து விடாதீர்கள். கட்டாயப்படுத்தி செலுத்தும். இதை செலுத்தும் போது இப்போது நீங்கள் உடலை விட்டு சென்ற மூதாதையருடைய உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று சொல்லியுள்ளோம். இப்ப நாம் ஏற்றியுள்ளோம். நாம் சப்தரிஷி மண்டலத்தில் அவர் அடைந்து விட்டால் அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதால் எளிதில் நாம் அதை பெற முடியும். ஆகையினால் இதை நீங்கள் அவர் வின் செல்லும் போது நாம் இந்த சப்தரிஷி மண்டலத்தை எண்ணும் போது நம் மூதாதைகள் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைந்து வாழ்வதையும் நாம் காட்சியாக காண முடியும். ஏன்னா அந்த ஒளியின் சரீரமாக இருப்பதும் உணர்வின் எண்ணங்கள் நமக்கு தோற்றுவை. ஆகவே நமது வாழ்க்கையில் இதை நாம் இவ்வாறு செய்தல் வேண்டும். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பிறர் எண்ணத்தில் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த உடலிலே இயங்கி கொண்டிருக்கும் பேயாக இந்த நோய் எப்படி இருந்ததோ அந்த நோயின் தன்மை அந்த உடலிலே தான் இயக்கும். அவர்கள் துன்புறுத்திக் கொண்டிருக்கும். அந்த துன்புறுத்தும் உணர்வை இது விளைந்து அந்த உடலை விட்டு வந்த பின் துன்புறுத்தி வாழும் உடலின் தன்மை அமைத்துவிடும். இதை போன்ற நிலை இல்லாத நாம் இந்த துருவ தியானத்தில் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் இதேபோல காலையில் எங்குடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று எண்ணினால் நாம் நம்முடைய வாழ்ந்த உணர்வுகள் நமக்குள் உண்டு. இன்னொரு உடலை விட்டு நாம் சென்ற பின் இது சொல்லிக் கொண்டே காலை துருவ தியானத்திலிருந்தான் இன்னொரு உடலை விட்டு எந்த சமயம் வெளியேறி வந்தாலும் நாம் இந்த சொன்ன உடல் கொண்டு அவர்கள் விண்ணிலையை செலுத்தலாம். ஏனென்றால் இந்த இன்னொரு உடலுக்குள் சென்று விட்டால் பேயாகி மீண்டும் அந்த விஷயத்தின் தன்மை வரும்போது இன்னொரு உடலின் ஈர்ப்புக்குள் சென்று உருவெற்று விட்டால் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆக அதன் உடலின் தன்மை கொண்டு அதனுடைய சந்தர்ப்பத்தில் மனிதன் நிலையில் சிக்கி மனிதனாக வரலாம். ஆனால் இதை போல நாம் நம்முடைய மூதாதைகளை விண் செலுத்தினால் எத்தனை பேர் அவங்க விண்ணில் இருக்கின்றனரோ அதற்கு தக்க நம்ம வலுவும் கூடுகின்றோம். நாம் எண்ணும் போது அந்த சப்தரிஷி மண்டலத்தை எண்ணும் போது எளிதில் நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கின்றது. அதன் துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கவும் முடிகின்றது. ஆக அருஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும். பெண்கள் கணவர் இல்லை என்ற நிலைகள் இருக்கலாம். கணவரின் உணர்வுகள் பெண்கள் உடலில் உண்டு. ஆக அந்த ஆன்மா சென்று அவருடைய வெறுப்பின் உணர்வு கொண்டு இன்னொரு உடலுக்குள் போயிருந்தால் இதே போல எண்ணினால் அந்த ஆன்மாவை வெளிவந்த பின் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்னும் போதும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விடலாம். ஆனால் இணைந்த பின் அவர் முன் சென்றார் பின் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் அங்கே செல்லலாம். இதுதான் ஆண்களும் பெண்களுக்கும் கணவர் இல்லை என்றாலும் ஆண்களுக்கு மனைவின் தன்மை இப்படி செய்திருந்தாலும் அதை நாம் பெறலாம். ஆக இருமணம் செய்து கொண்ட பின் இன்னொரு மனைவி சென்ற பின் இன்னொரு திருமணம் ஆகிவிட்டால் என்னவென்று இருக்கலாம். அருந்ததி நட்சத்திரம் என்று பார்க்கலாம். அதிலே ஒரு கணவன் தன் மனைவியின் தன்மை 4ஆக இருப்பினும் ஒன்றி வாழ்ந்த நிலையில் கொண்டு இந்த உடலின் தன்மை விட்டு சென்ற பின் அந்த அருந்ததி நட்சத்திரத்தின் அருந்ததி தனக்குள் கவர்ந்து கொண்ட கணவுடன் இணைந்து கொண்ட இந்த உணர்வின் தன்மை வரும்போது அந்த அருந்ததி நட்சத்திரத்துடன் அந்த 4 மனைவி 2 மனைவி என்று இத்தகைய அருந்ததி நட்சத்திரம் என்பது 4 மனைவி 5 மனைவி கொண்ட ஒரு உணர்வுகள் 1 2 கலந்தப்பும் ஒரு மனைவியின் தன்னை இணைந்து விட்டாலும் தான் பற்றுடன் இணைந்த நான்மாக்கள் அந்த அருந்ததி நட்சத்திரம் ஒன்று மட்டுமல்ல இந்த சப்தரிஷி மண்டலங்கள் பல உண்டு. இதன் உணர்வின் தன்மை அதனுடன் இணைந்து அது இன்றும் பல உணர்வுகளை ஒளியின் தன்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பது. இன்று விஞ்ஞான அறிவால் சப்தரிஷி மண்டலத்தில் உள்ள அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்தால் அது அதனுடைய சுழற்சி வட்டத்தில் இன்னொரு நட்சத்திரம் அந்த ஒளியின் தன்மை சுழன்று வருவதை காணலாம். இன்று கண்ணாடி வைத்து கூட பார்க்கலாம். இன்னைக்கு டெலஸ்கோப் வச்சு பார்க்கின்றனர், காண்பிக்கின்றனர். இதையெல்லாம் குருநாதர் நீங்கள் டெலஸ்கோப் இல்லாமலேயே அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை காணலாம். இதை உங்கள் உடலில் வலுப்படுத்தி வைத்தால் அந்த உணர்வின் தன்னை கொண்டு அதை பார்க்கலாம். என்னை கேட்பதை காட்டிலும் சாமி போயிட்டாங்களா இல்லைன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த சக்தி கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்துள்ள அந்த உணர்வை சேர்க்க அந்த வலுவின் தன்மை கொண்டு உங்களுடன் வாழ்ந்து உடல் வெற்றி சென்ற அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம்.
இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த காட்சியின் நிலைகள் உங்களால் காண முடியும். இப்ப இதே போல அகசியனின் நிலைகளை நாம் அடிக்கடி எண்ணும் போது அவன் பெற்ற அந்த பேரருளான பல மூலிகையின் மனங்கள் பெற வேண்டும் என்று எண்ணி நீங்கள் இயங்கினால் அந்த அந்த அகசியமா மகிழ்ச்சியின் பெற்ற அந்த மனங்கள் உங்களுக்குள் வரும். இது நுகர உங்க உயிர் அந்த மனத்தின் அணுவாக மாற்றும். அவர்கள் தீமையை வென்றவர்கள் அதே தீமையின் தன்மை விளையும். இப்ப நாம் தியானத்தில் உங்களுக்கு இதே போல பல மூலிகையின் மனம் வரும். அந்த மனம் வெறுமன வருவதில்லை. அதே போல அந்த சக்தி உங்கள் ஈர்ப்புக்குள் உங்கள் ஆத்மாக்குள் செலுத்திய பின் இதை நுகர்ந்தால் உங்க உயிர் அந்த அணுவின் தன்மை அடைகின்றது. மீண்டும் நினைவுகொண்டால் அந்த அணுக்களின் தன்மை பெருக்கினால் உங்க உடலில் உள்ள தீமையின் அணுக்களை மாற்றும். இதையெல்லாம் உங்கள் பழக்கத்திற்கு கொண்டு வருகின்றோம். நினைவு கொள்ளுங்கள். நாம் கட்டாயப்படுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும். உடலில் ஒரு நோயின் தன்மை இருக்கும்போது கட்டாயப்படுத்தி தான் இன்ஜெக்ஷனும் மருந்தும் கொடுக்கின்றோம். நோயை நீக்குகின்றோம். ஆகவே நமக்குள் பல தீமையின் உணர்வு நமக்குள் இருப்பினும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலங்களின் கட்டாயப்படுத்தி எண்ணுங்கள். அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும். உங்கள் எண்ணமே உங்களுக்கு உதவும். எண்ணீர்தான் உயிர் உருவாக்குகிறது. அந்த உணர்வின் துணை கொண்டுதான் போகும். யாரோ செய்வார் எவரோ செய்வார் என்ற எண்ணங்களை முதலில் விடுத்து பழகும். நாம் எண்ணீர் எதுவோ அதை நாம் நுகர்ந்தால் அது உணர்வின் அறிவாக அறிகின்றோம். அது உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் உருவாக்குகிறது என்ற நிலையை பதிவு செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இதை போல பெற வேண்டும் என்று குருவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் பேரின்பமும் பெருவாழ்வும் பெற வேண்டும் என்று இதே எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும். இதே போலதான் நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் தன்னை இந்த வாழ்க்கையில் எப்போது இன்னும் கஷ்டம் அது இதுன்னு வந்தால் அது முதல்ல மறந்து பழக வேண்டும். நாம் தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியின் தன்மை கொண்டு தொழிலையோ மற்றவர்களே சந்தர்ப்பத்தால் ஏற்படும் தீமைகளை அதை தீமைகின்ற உணர்வு நமக்குள் வலுப்படுத்தி அது கட்டாயப்படுத்தி விடக்கூடாது. அருளின் உணர்வை நான் பெற வேண்டும் என்று இதை கட்டாயப்படுத்தினால் இந்த வாழ்க்கையில் வந்த துன்பத்தை நீக்கும் வலிமை பெறுகின்றது. எண்ணத்திற்கு வலிமை கிடைக்கின்றது. இதன் துணை கொண்டு உங்கள் வாழ்க்கை சீராக அமைக்க அந்த வலிமையான உணர்வுகள் கிடைக்கின்றது. அதை வைத்து எத்தகைய தீமையை வெல்லலாம். ஆக பகைமையை மாற்றலாம். தனக்குள் நோய் வராது தடுக்கலாம். அருள் ஞானத்தின் உணர்வை நமக்குள் அறிவாக தெரியலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனக்குள் என்ற நிலையை அது மாற்றி அமைக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அருள் ஞானத்தை பெருக்குவோம். அருள் ஆனந்தத்தை பெருகுவோம். ஆக இனி பிறவியில்லா நிலைகள் அடைவோம். பிறவியில்லா நிலை அடையும் அந்த அருள் வாழ்க்கையை நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்வோம். பகமை என்ற உணர்வை அகற்றுவோம். பேரானந்த நிலையை நமக்குள் அது பெருக்குவோம் என்ற உணர்வு துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் வாழ்வோம். இனி பிறவியில்லா நிலையை அடைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்வோம். என்று பிரசாதம் இப்போ வரும்போது நேற்று காசு வாங்காதவர்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். என்றால் அடுத்து இன்று பள்ளியில் 9:30 மணிக்கு அந்த பேசுவதற்காக அழைத்துள்ளார்கள். நீங்க சீக்கிரம் அருள்வாசி வாங்கிக் கொள்ளலாம். இருந்து செல்வார்கள். அங்கு 1 மணி நேரம் பேசிவிட்டு வந்து விடுகின்றேன். மதிய தியானத்தில் இருந்து விட்டு இந்த அருள்வாசி பெற்று இருந்து செல்வர் செல்லலாம். ஆக இப்ப அவசரமாக செல்வர்கள் சீக்கிரம் வந்து ஆசீர்வாதம் வாங்கி சென்றான். நானும் இங்கிருந்து 9 மணிக்கு அங்கே செல்ல வேண்டி வரும். 9:30 மணிக்கு அங்கு உபதேசம் இருக்கின்றது. அதனால் இருந்து செல்வோர் மதியம் வாங்கலாம். இன்று ஊருக்கு செல்வோர் இந்த 9க்குள்ளுக்கு நீங்க வாங்கி செல்வது நல்லது. இப்ப இங்கே ஆசீர்வாதம் வாங்கும்போது முழுமை மனதுடன் இது வாங்கி செல்லுங்க. ஆக ஊருக்கு செல்வோர் இந்த நிலை பெறலாம். ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா இப்போ நாம் தபோவனத்திலிருந்து வெளிப்படும் நூல்களை புஸ்தங்களை நீங்க பூஜை அறையில் சூதானமாக வைக்க வேண்டும். அலட்சியமாக வெளியில் வீசிவிட வேண்டாம். அதை ஒவ்வொரு நிமிடமும் அந்த பயபக்தியுடன் அந்த உணர்வை நுகர்ந்து அதை படித்தால் நிச்சயம் அந்த பேரண்டத்தின் நிலையை நீங்கள் அறிய முடியும். அகண்ட அண்டத்தின் உணர்வை உங்களுக்குள் விளைய வைக்க முடியும்.
இந்த இருள் சூழ்ந்த நிலைகளிலிருந்து விடுபட முடியும். மெய் ஒளியின் உணர்வை நீங்கள் பெற முடியும். இந்த நம்பிக்கையில் வெளியிடும் மாதாந்திர வெளிநூல்களையும் அதை நீங்கள் பக்குவப்படுத்தி வைத்து அதை திரும்ப திரும்ப படிந்து அந்த உணர்வு உங்களுக்குள் உங்க வாழ்க்கை வழிகாட்டியாக அமையும். மாத வெளியீடில் ஒவ்வொரு நிலைகளும் நாம் எப்படி இயங்குகின்றது, எப்படி நாம் மீள வேண்டும் என்ற உணர்வினை காட்டுகின்றது. அதனை ஒரு பெரிய பொக்கிஷமாக வைத்து நீங்கள் பாதுகாத்தல் வேண்டும். அந்த எண்ணம் வந்தாலே படித்த உணர்வுகள் உங்களை பாதுகாக்கும் அந்த அருஞான பொக்கிஷமாக உங்க உணர்வுகள் அங்கு விளையும். ஆகவே இந்த வெளியிடும் நூல்களை உங்கள் பூஜை அறையில் வைத்து அடிக்கடி அதை எடுத்து உங்களுக்கு எப்போது உங்க மனங்கள் வாழ்க்கையில் சோர்வடைகின்றதோ அப்போது அந்த படித்தால் இந்த உணர்வின் தன்மையை அது மாற்றி அருள் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் அணைத்து செல்லும். ஆகவே இதை ஒவ்வொருவரும் கடமையாக வைத்து நீங்கள் மீண்டும் நினைவு கொண்டால் நான் ஒரு பங்குதான் வளர்ந்திருக்கின்றேன், இதை காட்டிலும் நீங்கள் 4 மடங்கு உயர்ந்தவர்களாக முடியும். அருள் ஆனந்தத்தை பெறக்கூடிய சக்தியை நீங்கள் பெறலாம். அனைவருக்கும் அருள் ஆனந்தத்தை கொடுக்கும் உயர்ந்த நிலைகள் நீங்கள் பெறலாம். சாமிக்கு ஏதோ சக்தி இருந்து பெற்றதல்ல, என்னை காட்டு நீங்கள் 4 மடங்கு அதிகமாக அந்த அருள் சக்தி வரலாம். இதன் வழி நீங்கள் பின்பற்றி பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உயர்கின்றீர்களோ உங்களிடம் வந்து அந்த ஆனந்தமான உணர்வை நானும் பெறுகின்றேன். இதே போல பிறருக்கு நீங்கள் இந்த போதித்து அவர்கள் வளர்ச்சி அடையும் போது அவர்களைக் கண்டு நீங்கள் ஆனந்தப்படுங்க. ஆக இணைந்து வாழும் நிலையும் தீமைகளை அகற்றிடும் வல்லமையும் பெறுகின்றோம். ஆக நீங்கள் உயர வேண்டும் என்று கருத்தில் தான் நான் இதை உபதேசித்து உயர்ந்த உண்மையின் உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வளர்ச்சி பெறுகின்றோ அந்த அளவுக்கு எனக்கு ஆனந்தம் வரும். ஒரு வித்தனை ஊன்றிய பின் அது சீராக முளைத்து நல்ல பலம் கொடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் என்ற நிலை வரும். ஒரு வித்தினை ஊன்றி அது சரியாக முளைக்காவிட்டால் உங்க மனம் எப்படி இருக்கும்? இதை போலதான் அருள் ஞானத்தை உங்களுக்குள் போதித்து அருள் உணர்வுகள் உங்களை வளர வேண்டும். இந்த வாழ்க்கையில் துன்பங்களை அகற்றிடும் சக்தி நீங்கள் பெற வேண்டும். ஆனந்த பேரானந்த நிலைகள் நீங்க பெற வேண்டும் என்றுதான் எனது தியானமே. ஆகவே இதை உங்களுக்குள் நீங்க இது வந்தோர் அனைவரும் இதே போல உங்கள் வாழ்க்கையில் வலுகொண்டு துருவ நட்சத்திரத்தின் அருளை பெருக்குங்கள். இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றுங்கள். அதே போல பேரானந்தத்தை பெருக்கும் நிலையை கூட்டுங்கள். உங்கள் பேச்சும் மூச்சும் பிறருடைய தீமைகளை அகற்ற உதவும். உங்க வாழ்க்கையில் பேரின்ப பெருவாழ்கின்ற நிலை வாழுங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் வளர்வதைக் கண்டு எனக்கு சந்தோஷம். அதே போல நீங்கள் உங்களுடன் அணுகி வருவோரும் உங்க சீக்கிரம் போயிடும் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படும்போது உங்களுக்கு சந்தோஷம் அறியும். இந்த ஞானம் எடுத்தவருடைய நிலைகள் பிறருடைய நோய்கள் கேட்டு உங்களுக்கு இப்படி ஆயிப்போயிட்டான்னு கேட்க வேண்டாம். உடனே ஆத்ம சுத்தி செய்யிட்டு உங்க நோய் ஓடி போகும், நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், மகிழ்ச்சி நஷ்டங்கள் உங்க தொழில் நல்லா இருக்கும், லாபகரமா இருக்கும். இந்த வாக்குகளை சொல்லுங்க. உங்க வாக்கு அதை ஒரு ஞான வித்தாகி அவர்கள் நினைவு கொண்டால் நிச்சயம் அவர்கள் நலமாவார். நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் நிலை. ஒரு துன்பத்தை சொன்னால் நாம் கேட்ட பின் அதே உணர்வு நாம் என்னப்பின் நமக்கு ஒரு துன்ப விளைவை விளைகின்றது. இதேபோல் பேரின்பை பெற வேண்டும் என்று உங்களுக்குள் அருஞான வித்தை ஊன்றிய பின் இதன் உணர்வை நீங்கள் செயல்படுத்திப்பார்கள். ஆகவே இந்த நாம் வெளியிடும் இந்த புஸ்தங்களை இதே போல வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் குடும்பத்தில் இந்த கூட்டு தியானத்தில் இருங்க. சில உடல்களில் சில ஆவிகள் இருக்கும், அதற்கு எதிர்நிலையா இருக்கும். சில உடல்கள் இருந்தவுடன் இன்னைக்கு தியானத்தில் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அங்க செய்யும் தவறுகள் வந்து மேலும். சில குடும்பங்களில் சிலருடைய உடல்கள் இத்தகைய ஆவி நிலை ஏற்பட்டால் குடும்ப பற்றை இழந்து பல துன்பங்கள் அணிவு. குடும்ப பற்றை இழந்து மடிந்த இந்த ஆன்மாக்கள் தான் இன்னொரு உடலுக்குள் வந்தான் அதே உணர்வை இயக்கும். ஆனால் அதை போல நாம் வந்தால் அவர்கள் எந்த உடல் அந்த இயக்குதோ அவர்களை குற்றவாளி ஆக்கிடாது. அந்த உடலுக்குள் வந்து அந்த குற்றத்திலிருந்து மாற்றிட உங்கள் உணர்வின் தன்மையை அங்கு வளர்த்துக் கொள்ளும். அதற்கு நீங்க பூஜாரிகள் இந்த நூல்களை வைத்தால் வெளியிடும் இந்த உணர்வின் நிலை உங்களுக்குள் வலுகொண்டு இதே போல நீங்க சொன்னால் அவர்கள் இருந்து அந்த தீமையிலிருந்து மீட்டிடலாம். இந்த ஒரு பக்குவத்திற்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அருஞானத்தை பெறுவீர், அருள் வாழ்க்கை வாழ்வு. அனைவரும் அருள் வாழ்க்கை வாழச் செய்யும் அந்த சக்தி உங்களிலே பெருகும். உங்கள் பார்வை அனைவரும் நலம் பெறுவர். அனைவரும் ஆனந்தப்படும் அந்த நிலையை நீங்களும் கண்டு நீங்களும் உங்கள் உடலில் ஆனந்தம் என்ற பேரானந்த நிலையை பெறுங்கள். ஏனென்றால் பலர் நிலையில் நாம் ஆனந்தப்படும்போது பேரானந்தம் வருகின்றது. ஒருவர் என்ற நிலையில் ஆனந்தம் என்ற நிலை அவர் சொன்னார் இவர் சொன்னார் பேரானந்தம் ஆகின்றது. ஆகவே எல்லாம் பேரானந்த நிலையை
உங்கள் பார்வையில் அனைவரும் நலம் பெற வேண்டும். அதைக் கண்டு நீங்கள் பேரானந்தப்படும் அந்த நிலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். அந்த நோய் என்று கேட்காது. என் குடும்பம் ஒற்றுமையா இருக்க வேண்டும், என் குழந்தைக்கு திருமணமாக வேண்டும், அந்த அருள் வேண்டும், எங்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும், எங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வர வேண்டும், அதற்கு அந்த அருள் வேண்டும் என்று இப்படி கேட்டு பழகும். இதை விட்டு எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் போயிடுங்க. அது மீண்டும் மீண்டும் என்ன அது நமக்குள் இந்த உயர்ந்த நிலை வர வர நமக்குள் வர இல்லை என்றால் அவங்க தன்னாலே கொண்டு கொடுக்கும் நிலையும் வரும். பார்க்கலாம். உங்க எண்ணம் அவர்கள் உயர்த்தும், அங்கு வருவாய் வைக்கும், நாம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொஞ்சம் காலதாமதமாகும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டோம்னா வருவதையும் தடுத்து அவங்களும் வராத நிலையை வரக்கூடிய பாக்கியங்களுக்கு இதை போல அது அவர்கள் மீண்டும் நீங்க சங்கடப்பட்டால் அந்த சங்கடம் அவங்களுக்கு வராது, நமக்கு வராது, நாமும் சங்கடப்படும். அவர் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க முடியும் என்றால் சங்கடம். இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் எப்பவும் வரும் நம்மளுக்கு கொடுப்பார் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளும் உங்களுக்குள். இது ஒவ்வொரு நொடியிலும் நாம் பிறருடைய நிலைகளை குறைகளை எண்ணாது அவர்கள் நிறைவேறுவர் நமக்கு வரும் என்றும், நமக்குள் நிறைவான உணர்வை எடுத்தால் நிறைவான உணர்வுகள் வெளிப்படுகின்றது. நாம் சொல்லை கேட்ப உணர்வு நிறைவான மனங்கள் வருகின்றது. அவர் வாழ்க்கையில் மகிழும் உணர்வுகளை அங்கு இயக்கத் தொடங்குகின்றது. ஆகவே நாம் அருள் வாழ்க்கை வாழ்வோம். பேரானந்தம் பெற்றும் நமக்குள் ஏகாந்த நிலை என்றும் ஏகாதசி என்ற 10வது நிலைகளை நாம் அடைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.